அனைவருக்கும் வணக்கம். 3 முடிச்சு சீரியலில் இன்றைக்கி எபிசோடில் என்ன நடக்குதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நந்தினியும் விவேக்கும் ரஞ்சித்துக்கு எதிராக ஏதாவது ஆதாரம் கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் போய் பார்க்க போகிறாங்க. அப்போ ரஞ்சித் ஹேமாவை கொலை பண்ணுறதுக்கு முன்னாடி ஹேமா செவுத்தில் ரஞ்சித் என்னை கொலை பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி எழுதி வச்சுருக்காங்க. அதை பார்த்த நந்தினி ஃபோனில் வீடியோ எடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறமா விவேக் கிட்ட வீட்டில் யாருமே இல்லை, இப்போ ரஞ்சித் ரூமில் போய் தேடினா ஏதாவது ஆதாரம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தேட போகிறாங்க. அந்த நேரம் பார்த்து ரஞ்சித் வீட்டுக்கு வராரு. அப்போ வெளியே இருக்க விவேக் அடிச்சுட்டு அவர் வீட்டுள்ள போய் பார்க்குறாரு. விவேக் எங்கே இருக்கிறான்னா நந்தினி இங்கே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நந்தினியை தேடுறாரு. அப்போ நந்தினி ரஞ்சித் ரூமில் தேடிட்டே இருக்கும்போது அவரோட லேப்டாப் அவங்களுக்கு கிடைக்குது. அதை எடுத்துகிட்டு வெளியே வரும்போது ரஞ்சித் இருக்கிறத பார்த்துடுறாங்க. அதுக்கப்புறமா ரஞ்சித்துக்கு தெரியாமல் அந்த லேப்டாப்பை மறைச்சி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பூஜை ரூமில் வச்சிடுறாங்க. அதுக்கப்புறமா ரஞ்சித் நந்தினியை பார்த்துடுறாரு. ரஞ்சித் நந்தினி அடித்து லேப்டாப் எங்கே அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஆனால் நந்தினி உயிரே போனாலும் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதனால் ரஞ்சித் நந்தினியை கட்டி போட்டுட்டு வீட்டில் இருந்த கேஸை ஓப்பன் பண்ணி விட்டுட்டு போயிட்டாரு. கரண்ட் வந்தால் ஸ்பார்க் வரும், ஸ்பார்க் வந்தோடனே கேஸ் வெடிச்சிரும், நீயும் விவேக்கும் இங்கேயே எரிஞ்சு சாம்பலாக இருங்க, நான் காலையில் உனக்கு மாலை போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அவர் அதெல்லாம் முடிச்சுட்டு கல்யாண மண்டபத்துக்கு போகும்போது அவர் பதுங்கி வரதை அருணாச்சலம் பார்த்துடுறாரு. இவன் ஏன் இந்த டைமில் வெளியே போயிட்டு வரான் அப்படின்னு சொல்லி அவரும் யோசிக்கிறாரு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஸ்டேஷனில் இருக்க சூர்யா எப்படியாவது வெளியே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஆனால் அந்த அசிஸ்டன்ட் கமிஷனர் பரமேஸ்வரிகிட்ட காசை கேட்டுட்டு சூர்யா வெளியிட மாட்டுறாரு. அதுக்கப்புறமா ஏசி வெளியே போனதுக்கப்புறம் அங்கே இருக்க கான்ஸ்டபிள் கிட்ட பேசுகிற சூர்யா நந்தினி கொடுத்த ஆதார வீடியோவை நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அந்த கான்ஸ்டபிளும் அந்த மொபைல் இருக்க வீடியோவை சூர்யா கிட்ட கொடுக்குறாரு. சூர்யா அந்த வீடியோவை அவரோட ஃபோனுக்கு அமுச்சிக்கிறாரு. சூர்யா அந்த வீடியோவை வச்சு என்ன பண்ண போகிறாரு, அருணாச்சலம் போயிட்டு நந்தினியும் விவேக்கையும் காப்பாற்றுவாரா அப்படின்றத அடுத்தடுத்த எபிசோடில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி 3 முடிச்சு சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி.